இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் என்ற வார்த்தை வச்சு தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையில் ஒரு 5 காரியங்கள் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 6வது வசனம், 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த 2 வசனங்களையும் படிக்க கேட்கிறேன். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புறம்பான மனுஷனானது எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி அடுத்த வசனத்தை நான் வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் இந்த 2 வார்த்தை சொல்லித்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் வார்த்தை பேச போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை சொல்லுது, நீங்க ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்து இருக்கத்தான உமது ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்படி என்று சொன்னால் இப்போ இருக்கிற நிலைமை வேதனையோடு கூட, துன்பத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, ஸ்தோத்திரம் ஏதோ ஒன்று போகுது அப்படின்னு வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரத்தில் தேவ பிள்ளைகள் கலங்கி துவண்டு போன ஒரு நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியானவர் உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வெளியான தோற்றத்தை காட்டிலும் உள்ள இருக்கிறதான ஆத்மா ரொம்ப விலையேற பெற்றது என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த ஆத்மா உயிர்ப்பித்தாலே சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். பல நேரத்தில் நல்ல குண்டா ஹைட்டு வெயிட்டாக இருப்பாங்க, பல நேரத்தில் நல்ல வாட்டசாட்டமாக இருப்பாங்க. ஆனால் ஆத்மா அப்படியே குன்றி குறுகி ஒன்றுமில்லாத நிலைமையில இருப்பாங்க. உலக பிரகாரமாக நல்ல வேலை செய்வார்கள், உலக பிரகாரமான காரியங்களில் ரொம்ப கவனம் செலுத்துவார்கள். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு தேவையான ஒரு பலன் இல்லாமல் குன்றி குறுகி வாடி போய் ஜெபம் பண்ணா தூக்கம் வருது, வேதம் வாசிக்கணும்னா நிறைய ஸ்தோத்திரம் தடைகள் வருகிறது, ஆலயத்துக்கு போகணும்னா நிறைய ஃபங்க்ஷன் வருகிறது. பல நிலையிலே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற விடாதபடி, உயிர்ப்பிக்க விடாதபடி ஒரு பெரிய தடைகள் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் காணப்படுகிறது. ஏதோ தள்ளி போங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்ச போய்த்தான் ஆகணுமே என்று கடமைக்காக வருகிற ஒரு கூட்டங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்குள்ள இருக்கிறதான ஆத்மாவை கர்த்தரோடு கூட உயிர்ப்பிக்க முடியாமல் இருக்கிற நிலைமையில போயிட்டு இருக்கும். நம்ம கேட்கிற பிரசங்கம், நம்ம கேட்காத பிரசங்கமா, நம்ம பாடாத பாடலா, நம்ம கேட்காத வார்த்தையா, நம்ம கேட்காத சாட்சியா என்று சொல்லி தங்களை முன்புக்கு பின்பாக்க தள்ளி தள்ளி கொண்டு போய் நீங்கள் அறிந்து கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் நீங்க டிராபேக் ஆகியிருக்கிறீங்க, பின்னாடி தான் போயிருக்கிறீங்க தவிர முன்னாடி போகிறதற்கு வாய்ப்பில்லை என்பதை இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அதனால கடந்த நாட்களிலே கடந்த காரியங்களை விட ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். புதிய காரியத்தை செய்ய கர்த்தர் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிறார் என்று கர்த்தருடைய நாமத்திற்கு சொல்லுகிறேன். நமக்கு தெரியும் நம்முடைய ஆத்மா, நம்முடைய விலையேற பெற்ற ஆத்மா எந்த அளவு வேல்யூ உள்ளது, மதிப்புள்ளது. அதுக்கு ஏற்றதான கனத்தையும் அதற்கேற்றதான தன்மையை நம்ம கொடுத்தோமானால் நிச்சயமாகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்பவும் உம்முடைய மகிழ்ச்சி என்னில் போச்சு, அந்த மகிழ்ச்சி திரும்பவும் எனக்கு தரமாட்டீரோ. அந்த சந்தோஷம் போச்சு, திரும்பவும் அந்த சந்தோஷம் எனக்கு தரமாட்டீரோ. அந்த சமாதானம் போச்சு, அந்த சமாதானத்தை மறுபடியும் எனக்கு தரமாட்டீரோ. அந்த ஸ்தோத்திரம் விடுதலை எனக்கு போச்சு, இப்ப எனக்கு ஒரு விடுதலை தேவை. நீங்க நினைக்கணும், ஆண்டவர் ஒரு நாள் விடுதலை ஆக்கிட்டாரு, என்றென்றைக்கும் விடுதலை நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பாடும்போது விடுதலை, நீங்க ஜெபிக்கும் போது விடுதலை, நீங்க ஆராதிக்கும் போது விடுதலை, நீங்க கர்த்தரை துதிக்கும் போது விடுதலை. விடுதலை எடுக்கணுமா? தினமும்
கண்டினியூ ப்ராசஸ் ஆக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கணும், ஒவ்வொரு நாளும் துதிக்கணும், ஒவ்வொரு நாளும் வசனத்தை படிக்கணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா வாழணும். அந்த பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் விடுதலை தருவார். நம்ம நினைக்கிறோம் என்ன விடுதலை ஆக்கிட்டார், வியாதியிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து, இந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, ஸ்தோத்திரம், இப்படி பலவிதமான விடுதலை நமக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு. இனி நமக்கு என்ன விடுதலை தேவை? இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சொல்லணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரனை விடுதலையோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அந்நாளில் இருந்த சந்தோஷம் எனக்கு திரும்ப வரணும், அந்நாளில் இருந்த மகிழ்ச்சி எனக்கு திரும்ப வரணும், அந்நாளில் இருந்த உற்சாகம் எனக்கு மறுபடியும் வரணும். எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த சந்தோஷத்தை திரும்ப தாரும் என்று தாவீது சொல்லும் போது சொல்றானே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும்போது ஒரு புதிய திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஆண்டவராகிய தேவன் இந்த கால வேளையில சொல்றாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆலயத்தை நோக்கி வரும்போது சொல்லணும், எனக்கு போன வாரம் கிடைக்காத சந்தோஷம், மகிழ்ச்சி, வேலன், சுகம், ஆரோக்கியம் இந்த வாரத்தை கர்த்தர் கொடுக்கணும். அதுதான் கர்த்தரிடத்துல கேட்கணும். ஏதோ ஸ்தோத்திரம் வந்தோம் போனோம் என்று இருக்கிற ஒரு விசுவாச வாழ்க்கை அல்ல. கர்த்தர் இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களை மறுபடியும் புதுப்பித்து உயர்த்தி உங்க வாழ்க்கை மேன்மைப்படுத்தி உயர்வுக்குள்ளாக வழி நடத்துகிற ஒரு ஆவியானவர் உங்களை சுற்றி தலை சுற்றி வட்டம் போட்டு கொண்டிருக்கிறாரு. உங்க தலைக்கு மேல கத்தி அல்ல, உங்க தலைக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் போறாரு. நிறைய பேருக்கு அதுதான் பயம், நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, நான் செத்துருவேனா, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, அவ்வளவு நாள் இந்த கடங்காரம் வந்து என்ன பண்ண போறான், பேச போறான். தலைக்கு மேல கத்தி அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும்போது, ஆவியானுடைய வல்லமை உனக்குள்ள இருக்கும்போது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம், நீ கையும் அசைக்க வேண்டாம், காலும் அசைக்க வேண்டாம், நீ பார்த்து கொண்டு இருக்கும் போதே உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை நடந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு அந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் இன்னைக்கு சபையில கொண்டு வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை தரும்படியாகத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று அந்த சங்கீதக்காரன் பக்தன் கேட்கும் போது சொல்லணும், என்னை கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து மறுபடியும் புதுப்பித்து உயிர்ப்பித்து ஆண்டவர் என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டபடினால தான் என்னென்ன காரியத்துல கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். வசனத்தை நீங்க படிக்கும் போது 119வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், அதனுடைய 25வது வசனத்தை பாருங்கள். அங்கே என்ன சொல்லுகிறது? என் ஆத்துமா மண்ணோடே ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஒண்ணு நம்ம உயிர்ப்பிக்கிறது என்னது? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய வார்த்தை நான் உண்டபோது எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்ப வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கையில வேதத்தை வச்சிருக்கிறீங்க? இந்த வார்த்தையும் என்னையும் ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இல்லைன்னா நான் இல்லை. அந்த ஒரு 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 என்கவுண்டர்ல நீங்க வரும்போது இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். இயேசுவுக்கு மட்டுமல்ல ஜீவன், இயேசுவினுடைய கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. பேப்பரில் எழுதுகிற வார்த்தை என்று, புக்கில் எழுதி வச்சிருக்கிற வார்த்தைகள் என்று நினைக்காம இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை என்று எண்ணுகிறீர்களே, அந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம புசிக்கும் போது, நம்ம அருந்தும் போது, இந்த தண்ணீரை குடிக்கும் போது மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் நம்மை புதுப்பித்துக் கொண்டே வருகிறார், புதுப்பித்துக் கொண்டே வருகிறார். அப்ப இந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது. அதுக்கு தான் ஒரு தேவ பிள்ளை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 4-5 அதிகாரம் ஒரு தேவ பிள்ளை படிக்கலைன்னா அவன் ஏதோ ஒன்றில் குறைபட்டிருக்குன்னு அர்த்தமாக நான் சொல்லுகிறேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை படிக்கணும். இது காலையில் படித்தாலும் சரி, சாயங்காலம் படித்தாலும் சரி, எப்போ டைம் இருக்கோ உங்களையும் பைபிளையும் பிரிக்க முடியாத ஒரு பந்தத்துக்குள்ளே, ஒரு ஒரு ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் வர வைப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை வசனத்தின் மூலமாக உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், அப்பத்தினால மட்டுமல்ல
தேவனுடைய வார்த்தையினால நமக்கு ஒரு பிழைப்பு உண்டு. நம்ம சாப்பிட்டு பிழைக்கிறோம், அது சரீரத்தில் தான் பிழைப்பு உண்டாகிறது. ஆனா ஆத்மா பிழைக்கணும்னு சொன்னா இந்த ஆவிக்குரிய அப்பத்தை சாப்பிடணும். ஆண்டவர் சொன்னார், அநேக காரியங்கள் சொன்னார். நானே உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன், நானே வழி சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன், நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். அப்படின்னு சொன்னா அந்த அப்பமா இருக்கிற இந்த வசனத்தை நம்ம உட்கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் புதுப்பிக்கப்படுகிறது, நம்முடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறது. நீங்க 2 கொரிந்தியர்ல வாசித்தது போல நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எதுவாய் இருந்தாலும் இது ஒன்றும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கிறதுக்கு இடமே கொடுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சின்ன ஜுரம் வந்தா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஒரு கால் கை நடக்க முடியல வரமாட்டாங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன சாக்கு போக்கு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்திற்காக தேவனை ஆராதிக்கிறதற்கு ஆலயத்தில் போக மாட்டார்கள். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன வார்த்தை வச்சுட்டே கர்த்தரை புறந்தள்ளுகிறீர்கள். நிறைய பேருக்கு வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி ஆவிக்குரிய நிலையிலும் இல்லை, வளர்ச்சி உலக பிரகாரமான நிலையிலும் இல்லை. நட்ட போது அப்படியே இருக்கு, ஆனா அது வளர்ச்சி அடைகிறது, எதற்கும் பலன் இல்லாம போகிறது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஆவிக்குரிய நிலையில புதுப்பிக்கப்பட்டால், உயிர்ப்பிக்கப்பட்டால், ஆண்டவராகிய தேவன் உங்களை கொண்டு அநேக ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்துவார். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள உங்களுக்குள்ள வரும்போது அது அடக்கி வைக்கிற வார்த்தைகள் அல்ல, அது மற்றவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு நீங்க சொல்லும்போது அந்த ஆத்மாவையும் நீங்க உயிர்ப்பிக்கிற வல்லமையோடு கூட நீங்க பேசுறீங்க. அப்ப இந்த வார்த்தை நீங்க மற்றவரிடத்தில் அறிக்கையிடும் போது, சொல்லும் போது அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட்டு இன்னொரு ஊற்று, அது ஸ்தோத்திரம் கணுக்கால் அளவு இருந்த அபிஷேகம், முட்டளவு இருந்த அபிஷேகம், இடுப்பளவு இருந்த அபிஷேகம், நீச்சலாழம் கொண்டு போகிற அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கணுக்கால அளவுன்னு சொன்னா கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவம். முழங்கால அளவுன்னு சொன்னா தேவனிடத்துல மண்டியிட்டு முட்டி போட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இடுப்பளவு என்று சொன்னா கர்த்தருக்காக எந்த தியாகம், கஷ்டம், போராட்டம், வியாகுலம், இழப்பு வந்தாலும் நிற்கக்கூடிய ஸ்தோத்திரம், ஒரு ஸ்ட்ராங்கான விசுவாசத்தில் உறுதியா நிற்கக்கூடிய அபிஷேகம். நீச்சலாட கொண்டு போகிற அபிஷேகம் என்று சொன்னால் அதுதான் நிறைவான ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. வசனத்துல இந்த அனுபவங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளணும். 1000 முழம் அளக்கணும், 1000 முழம் அளக்கணும், போய்கொண்டே இருக்கணும். நீங்க போக 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 சொல்லணும், நீச்சலாடம் நீந்தினால் கடக்க முடியாத ஒரு பெரிய நதியில கர்த்தரனை கொண்டு போய் விட்டிருக்கிறார். அதுதான் ஜீவ ஜலத்தின் நதிகள். அந்த நதியில் இருந்து குடிக்கிற தண்ணீர்கள் மறுபடியும் அவர்கள் தாகம் அடைவதில்லை என்று சொல்லக்கூடிய வல்லமை இந்த கால வேளையில் இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவராகிய தேவன் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அது தேனா இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை, அது நம்மை பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் உள்ள வார்த்தை. ஆண்டவருடைய வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்களை கர்த்தர் அதை ஸ்தோத்திரம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த கால வேளையில ஸ்தோத்திரம், பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பால் என்று சொன்னா நம்மளை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற விசுவாசிகள், இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. ஆமென். 2வது 37வது வசனத்தை படிங்க. மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி உமது வழிகளில், 2வது கர்த்தருடைய வழியில் நடப்பேன். ஆமென். நீர் காட்டும் பாதையில், எல்லா வழியும் நமக்கு உகந்ததல்ல. நம்ம உயிர்ப்பிக்கணும்னா கர்த்தர் காட்டுகிற வழியில நீங்க போகணும். ஹல்லேலூயா. ரொம்ப நாளாச்சு யோசேப்பை யாக்கோபு பார்த்து, யோசேப்பு மரித்து போயிட்டான் என்று அவனுடைய அங்கியில இரத்தக்கரை படிந்த அங்கி கூட கொண்டு வந்து கொடுத்தாங்க.
யாக்கோபு என்ன நினைச்சிட்டான்? செத்து போயிட்டான். ஒரு நாள் செய்தி வருகிறது, யாக்கோபு இப்பொழுது வயது சென்றவனாய் கிழவனாய் போய்விட்டான். ஒரு செய்தி வருகிறது, தன்னுடைய சகோதரர் சொல்றாங்க, நம்முடைய சகோதரன் யோசேப்பு எகிப்திலே இருக்கிறான், நாங்கள் பார்த்தோம். உடனே செத்து போனவனா அவன் இருக்கிறானா? பைபிள் சொல்லுகிறது, இந்த வார்த்தை யாக்கோபு கேட்ட உடனே அவனுடைய உள்ளம் என்ன செய்கிறது? விழிப்படைந்து துள்ளி குதித்தது. அப்ப உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது கேட்காத காரியத்தை கர்த்தர் இந்த மாசத்துல கேட்க வைக்க போறார். நடக்காது என்று சொன்ன காரியத்தை கர்த்தர் நடக்க பண்ண போகிறார். முடியாதது என்று சொன்ன வார்த்தை கர்த்தர் இந்த நாளில முடிய வைக்க போறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு லிமிட்டேஷனோடு கூட நம்ம வாழ்க்கை நடத்தாதீங்க. இப்படியும் செய்வார், அப்படியும் செய்வார். எந்த நேரத்தில் என்ன வேணுமென்னாலும் கர்த்தருக்கு 24 மணி நேரமும் ஒரு டைம் அல்ல. கர்த்தர் எந்த நேரத்தில் வேணாலும் கர்த்தர் செய்ய வேண்டியதை நேர்த்தியா செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதற்கு முக்கிய காரணம், நீ வந்துட்டு எகிப்துக்கு வந்து நீ அவனை பார்க்கக்கூடிய வழியிலே நீ போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பதான் ஆறாமில் இவன் இருக்கிறார். பதாம் ஆறாமில் இருந்து இப்பொழுது யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகணும். போய் ஆபிரகாம் இருந்த இடம்தான் பதான் ஆறாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து வயது சென்றவனாக அவன் போகணும். அவனுக்கு போகிறதற்கு இப்பொழுது இவன் போகிற இடமானது அந்த ஸ்தோத்திரம் எகிப்திய சேனைகளினுடைய நடுவிலே பார்வோனுடைய அந்த ராஜாக்களுடைய நிழலில் தங்கப்பட்டிருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், பாடுகள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிறைந்த இடமாயிருக்கிற ஏறக்குறைய 2300 கிலோமீட்டர் சஞ்சரித்து தான் இந்த யோசேப்பை பார்க்கணும். யோசேப்பு தன்னுடைய தகப்பனை தேடி வரல. யோசேப்பு தகப்பன் தன் யோசேப்பை தேடி போய் அங்கே போய் பார்க்கிறான். எகிப்தில் அங்கே பஞ்சமாயிருக்கிற அந்த இடத்துல அங்க பெரிய ஸ்தோத்திரம் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிற களஞ்சியத்தினுடைய அதிபதியாய் யோசேப் இருக்கிறான் என்று அறிந்து அவர்கள் போய் யோசேப்பின் இடத்துல மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு தன் சகோதரர்கள் உள்பட ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிற வார்த்தை தான், என் ஆவி உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் காட்டுகிற பாதையில வழியிலே நீங்க போகும்போது, ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையில போகும்போது, நீங்களா தேர்ந்தெடுத்துட்டு சில பாதை இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் நல்ல புத்தி இருக்கு. இந்த பாதையில போனா சீக்கிரம் போகலாம். ஷார்ட்கட் வில் கட் யுவர் லைஃப். நம்ம நினைக்கலாம் திருநெண்டூர் பஜாருக்கு போகிறதுக்கு இங்கிருந்து நிறைய வழி இருக்கு. 1 கிலோமீட்டர் தான் சுருக்கமா சொல்ல போனா. அதற்கு போகிறதுக்கே பல வழிகள் இருக்கிறது. எதுலையாவது போந்து சீக்கிரம் போகிறதுக்குள்ள வழி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் காட்டுகிற பாதையா நீங்க பிரயாசப்பட்டு நீங்க உருவாக்குற பாதையில போய் கொண்டிருக்கிறீர்களா? இதனால தான் நிறைய பேர் சொல்றாங்க, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் இல்லை, நான் இல்லைன்னா இந்த சபை இல்லை, நான் இல்லைன்னா இந்த கதி, இந்த இவங்க குடும்பத்தினுடைய கதி என்ன இருக்கும்? நான் என்ற வார்த்தை வரும்போதே நீங்க நினைச்சுக்கணும், நீயே சரியில்லை. ஒருவன் நான் என்றுதான அந்த ஆணவ வார்த்தை பேசும்போது, என்னால தான் எல்லாம் என்று யார் ஒருவர் நினைக்கிறாரோ அவன் மேல் இருக்கிறதான் அபிஷேகம் அவன் குன்றிவிட்டதை நாம் பேசலே முறிந்து கொள்ள முடியும். ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் காட்டுகிற வாடியில போவானானால் அவனை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் பாட்டு இஷ்டத்துக்கு போயிட்டு அவுத்து விட்ட காளை போல போயிட்டான், அது அவ்வளவுதான், திரும்பி வராத இடத்திற்கு நான் போகிறேன் என்று யோபு சொல்றானே, திரும்பி வராத இடத்திற்கு நான் போகிறேன். நம்ம வழிக்கு போகிறதுக்காக கர்த்தர் சபையில கொண்டு வரல, கர்த்தர் காட்டுகிற வழியில கொண்டு போறதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. என்னை விட வழியெல்லாம் நல்லா தெரியும், என்னை விட மெச்சூரிட்டி ஆனவங்க இருக்கிறீங்க, நிறைய வழிகள் உங்களுக்கு எப்படி முன்னேறணும் எப்படி வளரணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா சபைக்கு எதுக்கு கொண்டு வந்தான்னு சொன்னா, ஒரே ஒரு வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், இந்த வழியில தான் நீ போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. எகிப்தியர்கள், இஸ்ரவேல் மக்கள் கனான் தேசத்துக்கு போகிறதற்கு எகிப்தியர்கள் அறியாத வழியிலேயே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். அப்படின்னா இப்படி ஒரு வழி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஸ்தோத்திரம், இந்த செங்கடல்ல ஒரு வழி இருக்குன்னு மோசைக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்குள்ள ஒரு வழி இருக்குன்னு அங்கே கொண்டு போகிற ஜனங்களுக்கு கூட தெரியல. அதனால தான் சங்கீதம் மோசை எழுதும்போது சொல்றாரு, இஸ்ரவேல் மோசைக்கு தன்னுடைய வழியையும் இஸ்ரவேலுக்கு தன்னுடைய கிரியைகளையும் வெளிப்படுத்தினார். ஆமென். நம்ம பாதை நம்ம தேர்ந்தெடுக்காதீங்க. உங்க ஃபியூச்சர் எல்லாம் தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் காட்டுகிற வழியில போங்க. அந்த வழியில தான் நமக்கு நிலையான விடுதலை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். நல்ல பாதை இருக்கிறது, நல்ல ஹைவே ரோடு இருக்கிறது. ஏன் இவன் குறுக்கு வழியில போனான்? கள்ளர் கையில் அகப்பட்டான், குற்றுயிராய் படுக்கிறான், பார்த்தவங்க பார்க்காத மாதிரி போறான். ஆண்டவரை நல்ல அறிஞ்சவன் தான் ஆசாரியனும் லேவியனும். ஆனா ஆண்டவருக்கு தூரமாய் நின்றவன் தான் சமரியன். அவனுடைய நல்ல உள்ளம் கொண்டவன். அவனுக்கு தெரியும் யாரும் பார்க்காதவங்களை நம்ம பார்க்கணும். அவனுக்கு தெரியும் இந்த பாதையில ஆசாரியன் போனான், லேவியன் போனான், ஆனால் சமரியன் பார்த்தவண்ணமாய் பார்க்காம எல்லாரை விட வித்தியாசமாய் அவனை சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தான். அதுதான் சபை. ஏதோ ஒரு வழியில நீங்க இந்த சத்திரத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். யாரோ மூலமாக கேள்விப்பட்டு இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க. அந்த சத்திரத்தில் வந்த பிறகு அந்த சத்திரக்காரங்கிட்ட பாஸ்டர் இடத்துல கர்த்தர் அவங்கள ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போ ஆண்டவர் தான் உங்களுக்கு தகப்பனா இருந்து உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கவனிக்கணும். அதற்கு நாங்க மண்டியிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த விசுவாசி ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளை உயர்த்துங்க, இந்த பிள்ளைகளுடைய கஷ்டம் தீரட்டும், இந்த பிள்ளைகளுடைய வியாதி போகட்டும். நாங்க பரிந்து பேசி கொண்டு இருக்கிறோம். பூமியில பரிந்து பேசுகிற நான், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்காக, இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் காட்டுகிற பாதையில நீங்க நடந்துட்டுனா கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய வசனம் 50வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது. 88வது வசனம். உமது கிருபையின்படி. மூணாவது என்ன வேணும்? கிருபை. எப்படி நமக்கு உயிர்ப்பிக்கல் உண்டாகும்? உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா அழிந்து மூழ்கி ஆழத்தில் போயிருப்பேன். கர்த்தர் என்னை கிருபையா வச்சிருக்கிற. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். கிருபை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் மண்ணோடு மண்ணாய் போயிருப்பேன், மண்ணோடு மண்ணாய் ஒட்டி இருப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அந்த கிருபை தான் உங்களை உயிர்ப்பிக்கிறது. சொல்றீங்களா? நீங்க என்ன நன்மை கிடைச்சாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை தான் இது, கிருபையால வந்தது, இதெல்லாம் உங்களுக்கு கிருபையால வந்தது. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செஞ்சிருக்கிறாரு. நீங்க நினைக்க கூடாது என்னுடைய திறமையினால தான் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்த. இல்ல, கர்த்தர் கிருபையா கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் மரியாதை பார்த்து சொன்னார், கிருபை பெற்றவளே. அப்ப கிருபை இருந்தா தான் குழந்தையே பிறக்கும். அப்ப கிருபை இருந்தா தான் உங்களுக்கு வேலையே கிடைக்கும். கிருபை இருந்தா தான் கல்யாணமே நடக்கும். கிருபை இருந்தா தான் உங்களுக்கு ஆரோக்கியமே வரும். கிருபை இருந்தாதான் உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் எல்லாத்துக்கும். அந்த கிருபை ஒரு தேவ பிள்ளை சார்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. தங்களுக்கு வருகிற கிருபை சிலர் என்ன செய்யறாங்க? ஒக்கடிக்கிறாங்க. என்ன காரணம்? அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. எப்படி சொல்லட்டும், உனக்கே அந்த வேலை, நீ அதை கேட்க போனோம்? உனக்கு ஊர்பட்ட ஆளுகள் வந்து ஒரு பெரிய கேங் வந்து சொல்லட்டும், இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லட்டும், கேளுங்க. அதை பற்றி சட்டே பண்ணக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. காரணம் ஒரு கல்யாணம் நடக்குது, அற்புதமா நடந்துட்டு இருக்கு, பெரிய வீட்டு கல்யாணம். அதனால தான் இயேசு சீஷர்கள் எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தார். கானா ஒரு கல்யாணத்தில் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. கலீலியாவில் இருக்கிற கானா ஊர் அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம் பெரிய பெரிய ஆளுகள் இருக்கிற அந்த ஊரில் கல்யாணம் நடக்கும்போது அந்த தேசத்தில் அந்த பெரிய அதிபதியினுடைய கல்யாணத்தில் திராட்சரசம் குறைப்பட்டு அவங்கள வீட்டுக்கே மானம் போயிடும். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தால்
ஆண்டவருடைய கிருபை மட்டும் அந்த வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தால், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும் தன்னுடைய தாய் சொல்லும் போது அவங்க தெரிஞ்சிட்டாங்க, எந்த மனுஷன் சொன்னாலும் ஒன்றும் நடக்காது, அவர் மட்டும்தான் சொல்லணும். அப்ப நீங்க ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை, கர்த்தர் சொல்லணும். உங்க வாழ்க்கையில அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அங்க போங்க, இங்க போங்க, இங்க போங்க. எனக்கு ஸ்தோத்திரம், சரீரத்தில் பலவீனம், இடுப்பு பிரச்சனை வந்தபோது பலரும் பலவிதமான சொன்னாங்க, அங்க போங்க, இங்க போங்க. அதிகமான நேரத்தில் நான் ஒரு இடத்துல மட்டும்தான் போனேன், அதோடு கூட பாதியில வந்துட்டேன். ஸ்தோத்திரம், கர்த்தர் என்ன நடத்தணும், என்ன பலப்படுத்தணும், அவரிடத்துல போனோம். அப்ப அங்க போற இங்க போற எல்லாம் போய் போய் பார்த்துட்டு வருகிறேன் அல்ல, என் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், சுகப்படுத்துவார். ஆண்டவருடைய கரம் பலப்படுத்தும். தேவ பிள்ளையே, அங்க போய் இங்க போய் 4 பேர் பேச்சு கேட்டு போகிற பாதையில் அல்ல கர்த்தர் என்னை நடத்துறாரு. அவர் கிருபையின் பாதையில் என்னை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த பாதையில தடுமாற்றங்கள் இல்லை, அந்த பாதையில மரணம் இல்லை, அந்த பாதையில ஒரு உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஒரு தேவ பிள்ளை கிருபை என்ன செய்யணும், ரொம்ப சார்ந்து கொள்ளணும். கிருபையை நீங்க சார்ந்து வாழணும். ஹல்லேலூயா. கிருபையும் உங்களை என்ன செய்யக்கூடாது, பிரிக்கவே கூடாது. நாள்தோறும் உங்களுடைய கிருபை எப்படி, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை தான் கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கிருபை மட்டும் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா நம்ம வெறுமையான ஒரு ஆளு தான், வெறுமையான ஒரு, எல்லா இடத்திலும் தாக்கப்படுவோம், எல்லா இடத்திலும் வெட்கப்பட்டு போயிடுவோம், எல்லா இடத்திலும் சோர்ந்து போயிடுவோம், எல்லா இடத்திலும் பலனற்று போயிடுவோம். ஆனா கிருபை மட்டும் உங்க கூட இருந்தா அந்த கிருபையே உங்களை கடைசி வரைக்கும் வழி நடத்தும். ஹல்லேலூயா. உங்க வயது ஸ்தோத்திரம் குன்றி போகும்போதும் அந்த கிருபைக்கு வயது வரம்பே கிடையாது. அந்த கிருபை எப்போ உங்களை பலப்படுத்தினதோ அதே பலன் அந்த கிருபை தொடர்ந்து இருக்கணும். அதனால தான் கிருபையை நீங்க சார்ந்துருங்க. ஒரு தேவ பிள்ளை பேச்சிலே தெரிஞ்சிடும் அவனுக்குள்ள கிருபை இருக்கான்னு. தெரியுமா உங்களுக்கு? அவங்க பேச்சிலே நம்ம கண்டுபிடிச்சலாம், இவனுக்குள்ள கிருபை இருக்கு, இவங்களுக்குள்ள கிருபை இருக்கு. தன்னாட்ட பேச்சுவாங்க சிலவங்க, பைபிளுக்கு நல்ல தெரியும், நல்ல பாடுவாங்க, நல்ல ஜபிப்பாங்க, நல்ல ஆராதிப்பாங்க, நல்ல வசனத்தை சொல்லுவாங்க, மனப்பாடம், ஏகப்பட்ட மனப்பாட வசனம் தெரியும். ஆனா பேச்சில் கண்டுபிடிக்கலாம் இவனுக்குள்ள கிருபை இருக்கான்னு. ஒருபோதும் படிச்சது பாடுகிறது அல்ல கிருபை, ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறது தான் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேதாம கல்லூரியில் 8 வருஷம் தங்கி படித்தேன். அந்த படித்ததை வந்துட்டு இங்கேயும் நான் சொல்ல விரும்பலை. எத்தனையோ புத்தகங்கள் இன்றைக்கி நான் எழுதி அங்கே ஸ்தோத்திரம் லைப்ரரியில் அந்த என்னுடைய ரூமில் வச்சுருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சொல்கிறதுக்கு வரல. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா தான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச முடியுமே தவிர, ஆண்டவர் கிருபையாக கொடுக்குற வார்த்தைகள் தான் உங்களுக்கு கொடுக்குறோமே தவிர, என்னுடைய ஸ்தோத்திரம் படித்ததை வச்சுட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு, ஞானத்தில் புத்தியில் பேசுறதுக்கு வரல, கிருபையால் பேசி கொண்டு இருக்கிறேன். அப்ப எந்த ஒரு மனுஷன் நிற்கிறதே கிருபைதான். அந்த கிருபையை ஒரு தேவ பிள்ளை சார்ந்து இருக்கும்போது அவனை கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க? அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து கிருபையின் மேல் கிருபை பெற்று அவர்கள் தேவ சமூகத்தில் சென்றடைவார்கள். அப்ப இந்த கிருபை எங்க வரைக்கும் வேணும்னு சொன்னா, நம்முடைய மூச்சு நிற்கிற வரைக்கும் நம்ம கிருபை தாங்கணும். அவன் என் பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, தேவ கிருபை தான் உங்களை தாங்குகிறது, இப்பவும் தாங்குகிறது, உங்க மரணம் வரையும் தாங்குவார். ஆமென். இந்த வார்த்தை உங்களை பிடிச்சுக்கொள்ளுங்க. இந்த கிருபையில நீங்க சார்ந்திருங்க. எவ்வளவு பெரிய ஆசி, ஐஸ்வர்யம், படிப்பு, அழகு, பொருள், வெகுமதி, பேக்ரவுண்ட் இருந்தாலும் இதில் ஒன்றும் நம்பிக்கை வைக்காம அந்த கிருபை மேல நம்பிக்கை வச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானம். எப்படிப்பட்ட சமாதானம்? பூரண சமாதானம். இன்னைக்கு காலை வேளையில் ஆலயத்தில் வந்திருக்கிற உங்க மேல கர்த்தர் ஒரு பூரண சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் 88வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். 107வது வசனத்தை படிங்க. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். என்ன இந்த கிருபை என்னத்துக்கு வேணும்? உபத்திரவப்படும் போது நமக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. நான் மிகவும் உபத்திரவப்பட்டேன், கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும்.
இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் இன்னும் ஒரு 3 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை நான் சொல்லாமல் இருந்தால் இந்த வார்த்தை நிறைவாய் மாறாது. 2வது, நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எபேசியர் எழுதின நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார். ஆமீன் சொல்லுங்க. நம்ம எதெல்லாம் மரிச்சிருச்சு? நமக்குள்ள இருக்கிற அக்கிரம சிந்தை மரிச்சு போச்சு, அக்கிரம பேச்சு மரிச்சு போச்சு, மற்றவங்களை கெடுக்கணும் எல்லாம் மரிச்சு போச்சு. எதெல்லாம் மரிச்சுச்சோ அதுதான் கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். சாகடிக்க வேண்டியதை சாவடிக்காவிட்டால் அது உங்களை கொல்லும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அந்த மரணத்தை நம்ம சார்ந்திராம அந்த பாவத்தை சாவடிச்சா நீங்க வாழ்வடைவீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அப்ப எதுல நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம்? நமக்குள்ளே ரட்சிக்கப்படுறது முன்னாடி நிறைய அக்கிரமம் பண்ணி இருக்கிறோம், ரொம்ப துரோகம் பண்ணி இருக்கிறோம், ரொம்ப பொல்லாப்பு நம்ம செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் மரிச்சு போச்சு. மரிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மரிக்காததுக்கு காரணம் நம்முடைய வாய் மரிச்சு போச்சு, நம்முடைய நாவு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மரிச்சு போச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, அக்கிரம சிந்தை என்னிடத்தில் இருந்தால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அப்போ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்குள்ளே சாக வேண்டியதெல்லாம் செத்தரணும். இந்த பூமியில நம்ம இருக்கிற மாம்ச கிரியைகள் எல்லாம் செத்தாதான் ஒரு ஆவிக்குரிய கிரியைகள் நமக்குள்ள உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, முதலாம் மனுஷனாயிருக்கிற ஆதாம் செத்து போனான், 2ஆம் மனுஷனாயிருக்கிறதான இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆதாம் இன்னும் மண்ணுக்கடியில தான் இருக்க, ஆனா ஆண்டவராய் 2ஆம் ஆதாமாய் இருக்கிற இயேசு இன்னைக்கும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உலகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே, அவர் உயிர்ப்பிக்கப்பட்டதினாலே நானும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த கெட்ட குமாரன் போய் ரொம்ப துன்மார்க்கமாய் வாழ்ந்து வருகிறான். அப்போ அந்த தகப்பன் அந்த பிள்ளை திரும்பி வந்தபோது சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்னுடைய ஹிருதயத்தில் ரொம்ப டச் பண்ணதாக ஸ்தோத்திரம் அமைந்தது. அதனுடைய வார்த்தை நான் கொஞ்சம் படிக்க கேட்கிறேன். 15ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 15:24. அந்த தகப்பன் என்ன சொல்லுகிறார் கவனிங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தான், இந்த என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் உயிர்த்தான். மரிச்சானா? அவன் மரித்து போனானா? ஆவிக்குரிய நிலையில அவன் மரித்து போனான். ஆவிக்குரிய நிலையில அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். இப்ப அவன் சொல்றான், அவன் என் பிள்ளை மரித்து போனான், ஆனா இப்போ நேச்சுரலா மரிச்சானா? இல்ல. என்ன மரிச்சிருச்சு? என்ன மரிச்சிருச்சு? அவனுடைய உறவு அவன் மரித்து விட்டான். உறவு செத்து போயிருச்சு. உறவு செத்து போச்சு. பெரிய வந்து சொல்றான், அவன் என்ன, அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. உறவுகள் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில உறவுகளை நம்ம தள்ளி விடுறோம். செத்து போயிடுச்சு. அண்ணன் தம்பி உறவு, கணவன் மனைவி உறவு, அப்பா பிள்ளைகள் உறவு, இந்த உறவுகள் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படாத இருக்கிறது. எத்தனை வருஷம் ஆச்சு சரியா நம்ம சொந்த பந்தங்கிட்ட பேசி? எப்போது அறிஞ்சு கொள்ளணும், முடிஞ்ச அளவு உங்களுடைய சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்கள்கிட்ட ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கணும். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ யாரோ இருக்கட்டும், ஆனால் எப்போதும் உங்கள் கூட பிறந்தவர்கள், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்களுடைய சோத்திர சுற்றுவட்டாரத்தில் எப்போதும் ஒரு ஒரு சம நிலை கையாளுவீர்கள், ஆனால் அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். வீட்டுக்கு போய் இங்கே சமைக்கிறது அங்கே கொடுக்கறது, அங்கே சமைக்கிறது இங்கே கொடுக்க, அந்த அளவுக்கு போக வேண்டாம். நீங்கள் ஸ்தோத்திரம் எல்லாரிகளையும் எல்லா எதிரிகளையும் நண்பர்களாய் பாவித்தீர்களானால்
உங்களுக்கு வருகிற பொல்லாப்பான காரியங்கள் எல்லாம் அவங்க ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட போய் நான் எப்படி பேசுறது, அவங்க கிட்ட போய் நான் என்ன சம்பந்தம் கலக்கிறது அப்படின்னு நம்ம இருக்கிறத மறந்துட்டு நீங்கள் நார்மல் லைஃப்பில் எந்த ஒரு துரோகமோ கிரியோ நீங்கள் அவர்களை குறித்து சிந்திக்காமல் செயல்படுத்தாமல் இருந்தீர்களானாலே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த உறவுகள் மறுபடியும் உங்களிடத்துல கிட்டி சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறது வெளி ஆளுங்ககிட்ட இல்லை, உங்கள் சொந்தத்துக்குள்ள, உங்கள் சகோதர ஸ்நேகத்துக்குள்ள, உங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள, உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சபையில் வருகிற விசுவாசிகளுக்குள்ள யாராவது ஒருத்தர் பேசாமல் அவங்க கிட்ட பேசலை, இவங்க கிட்ட பேசுகிற, அவங்க கிட்ட பேசலை, இப்படி தாரதமியம் பார்த்து மாற்று வழிகள் பார்த்து அவர்கள் ஸ்தோத்திரம் அவங்க கிட்ட என்ன பேச பிடிக்காது, அவங்க கிட்ட நான் பேசால தலை குனிஞ்சு போகிறான், அவன் பெட் வெயிட் பிடிச்சவன், இப்படின்னு பேசிட்டு இடாம ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே சொல்றாரு, இந்த இவன் செத்து போனா, ஆனா இப்ப புதுசா அவன் உயிர்ப்பித்து வந்திருக்கிறான். அவன் துன்மார்க்கமாய் நடந்து அவன் செத்து போனா, அவன் துன்மார்க்கம் எல்லாம் செத்து போச்சு, அவனுக்கு இப்பொழுது ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதனால தான் அவன் உயிர்ப்பிக்கிறார் என்று கர்த்தர் சொன்னார். அந்த மனிதன் சொல்றார், என் மகன் மரித்து விட்டான், ஆனால் இப்பொழுதோ அவன் உயிர் தெழுந்து வந்தான். அவன் நேரா செத்து போகல, அவனுடைய சரீரம் உயிரோடு கூட தான் இருந்தது. அவன் எல்லா துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தான், ஆனால் அவனுடைய ஆத்மா இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகப்பனை தேடி வந்தான். யாராவது இன்னைக்கு காலையிலே சாம் பிரசங்கம் பண்ணும்போது மெசேஜில் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தை அந்த வர்ஷி பண்ணும்போது சொன்னார், பின்மாற்றத்தில் இருக்கிற யாராவது இருந்தா, கெட்ட குமாரனை போல பின்வாங்கி இருந்தா, இன்னைக்கு ஒரு கடைசி தருணம் கர்த்தர் கொடுக்கிறாரு, நீங்க திரும்பி வாருங்க, திரும்பி தகப்பனிடத்தில், அன்புள்ள தகப்பனிடத்தில் வாருங்க, அவர் உங்களை உயிர்ப்பிப்பார், அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். இன்றைக்கு காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கு, நான் முடிக்க போகிறேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது தகப்பனோடு கூட சேரக்கூடாது, பிதாவாய் இருக்கிற தேவனோடு கூட, குமாராய் இருக்கிற கிறிஸ்துவோடு கூட, பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறவரோடு கூட உறவு கொள்ள முடியாதபடி தூரமாய் இருந்த உங்களை கர்த்தர் கிட்ட சமீபமாய் சேர்க்க கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அறைகூவல் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யாராவது பின்வாங்கி இருந்தால், வேதத்தை படிக்கலனா, பின்மாற்றத்தில் ஜெபிக்கலனா, தேவனோடு கூட ஐக்கியமாய் சபைக்கு சரியா ஒழுங்கா வராம, தேவனும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லாம உங்க மனம் போன போக்கில் உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடந்தா, இது ஒரு கடைசி தருணமாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த தகப்பன், கெட்ட குமாரன் தகப்பனிடத்துல வந்து மறுபடியுமாய் புத்துயிர் பெற்றது போல, உயிர்ப்பிக்கப்பட்டது போல, பின்மாற்ற ஆவிகளை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கிறார். மகனே மகளே, திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்க, தேவனிடத்தில் திரும்புங்கள். அவர்தான் நம்முடைய காயத்தை கட்டுவார், அவர்தான் நம்முடைய இருதயத்தின் வேதனைகளை மாற்றுவார், அவர்தான் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர், அவர்தான் நம்முடைய ஸ்தோத்திரம் எல்லாற்றுக்கும் எல்லாமாய் மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் உங்க இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய மனசை கர்த்தர் புதுப்பிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அந்த விசுவாசம்தான் இன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்குறார். கடைசியாக நான் ஒரு வார்த்தை, எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆவிக்குரிய நிலையில தூங்கினவர்களை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோர். அப்ப எங்க தூங்கிட்டு இருக்கிற, எங்க தூங்கிட்டு இருக்கிற, சத்தமா சொல்லுங்களேன். மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று அறிந்து. அப்ப எங்க நீ தூங்கிட்டு இருக்கிற? மரித்தோர்களுக்குள்ள நீ தூங்கிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. மரித்தோர்னு சொன்னா எந்த சலனம் இல்லை. சர்ச்சில் வந்தா கை தட்ட மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க, எந்த அசைவில்லாத பணம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி சேர்ல உட்கார்ந்தா உட்கார்ந்துதான். எப்ப இவர் எந்திரிக்க சொல்லுவாரோ அப்ப எந்திரிப்பார். கை கட்டிட்டு இருப்பார். கை கொட்ட சொன்னா இவர் கை கட்டுவார். ஆவிக்குரிய நிலையில எந்த உணர்ச்சியும் இல்லாத செத்து போனவங்களை தான் இங்க கர்த்தர் சொல்றார், உயிர்ப்பிக்க போறார். அப்படி யாராவது இங்க இருக்கிறீங்களா? உங்களால பாட முடியல, உங்களால துதிக்க முடியல,
உங்களால் ஆராதிக்க முடியல. ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பைபிள் படிச்சுட்டே இருந்து ஒரு 10 நாள் பைபிள் படிக்கிறத நிறுத்தி பாருங்க. நல்லா படிச்சுட்டே பைபிள் ஒரு நல்லா படிச்சு டெய்லி நீங்கள் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, படிக்காமல் நீங்கள் இருந்ததே இல்லை. ஒரு 10 நாள் பைபிளே படிக்காமல் நிறுத்தி பாருங்க, என்ன நிலைமையாக இருக்கும்? திரும்ப நீங்கள் படித்தா 10 தப்பு இருக்கும். ஒன்று சுத்தமாக உங்களால் படிக்க முடியாது, பைபிள் சரியாக படிக்க முடியாது. நல்ல பாட தெரிஞ்சவங்க பாட்டு நிறுத்தினா பாடவே முடியாது. ஏன் உங்களுக்கு புதிய பாட்டு பாடுறதுக்கு வரல? ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. அதை பற்றி ஏதோ 10 பாட்டு தெரியும், அதை வச்சுட்டு ஓடிட்டே இருக்கிறேன். இன்னும் புது பாட்டு பாட 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 தெரிஞ்சோ தெரியலையோ, டியூன் இருக்கோ இல்லையோ, பாடிட்டே இருக்கணும். வீட்டில் இருக்கும்போது சண்டை போடுறதுக்கு பதிலாக ஆமேன் என்ன பண்ணுங்க, மனைவி சண்டை போட்ட உடனே பாட்டு தொடங்கிடுங்க. பாட 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 உங்க ஆவி என்ன செய்யும்? மரித்தோரை விட்டு எழும்பும். ஆமென், ஹல்லேலூயா. வீட்டில் கொஞ்சம் கலகலப்பா இருங்க. ஆண்டவருக்கு என்று வைராக்கியமா இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய காலையிலும் கொஞ்சம் கலகலப்பா இருங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனேன், பைபிள் அங்கே வச்சுட்டேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய் பைபிள் எடுக்கலான்னு போகாதீங்க. நீங்க ஆவிக்குரிய நிலையில புதுப்பித்து கொண்டே இருங்க. உங்க ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். புதுப்பிக்கிறதா ஒரு அனுபவம். தூங்க மூஞ்சியா இருக்காதீங்க. ஆலயத்தில் வந்தால் சிலவங்க நல்லா தூங்குவாங்க, சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க, அப்பா சர்ச்சில் நைட்டு முழுவதும் வீட்டில் எவ்வளோ பரண்டு பரண்டு பார்த்தேன், தூக்கம் இல்லை, ஆனால் சர்ச்சில் வந்தால் சூப்பராக தூங்குறேன் ஐயான்னு. தூங்குற இடமா இது? சத்தமாக சொல்லுங்க, தூங்குற இடமா இது? தூங்குறீங்களே தூங்குறீங்களே தூங்குறீங்களேன்னு இல்லைன்னு நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நான் பார்க்குறேனே. நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் ஐயா நல்ல பிரசங்கம் பண்ண அதனால கண்ணு மூடி இருந்தேன்றீங்களா? நீங்கள் கண்ணொன்னும் மூட வேண்டாம். நீங்கள் நல்ல கவனமாக கேட்டு என்னையே பார்த்துட்டு இருங்க. கயரங்களை நல்லா தட்டும்போது, துதிக்கும்போது, ஆராதிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன். லேலூயா லேலூயா லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். நீங்கள் தூங்குற மாதிரி யாராவது பக்கத்தில் தெரிஞ்ச டப்புன்னு ஒரு அடி கொடுத்துருங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன். ஏன் என்ன அடித்தேன்னு கேட்டிங்கன்னா, ஐயா அடிக்க சொன்னார் அதனால அடித்தேன்னு சொல்லிடுங்க, என் மேலே போட்டுருங்க பார்க்கலாம். சபையில் வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தூங்குனா நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டப்புன்னு ஒன்று கொடுத்துரு. அதனால் ஐயா அடிக்க சொன்ன மூஞ்சியில் அடிச்சிடாதீங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யாதீங்க, பலார்னு. அது நான் சொல்லலை பிரதர்ஸ். நீங்கள் வீட்டில் போயிட்டு மனைவியை பார்த்துட்டு ஐயா அடிக்க சொன்னான்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற நேரத்தில், துதிக்கிற நேரத்தில் அசைவு இல்லாமல் இருந்தால் ஒரு கில்லு கொடுங்க. இல்லைண்ணா ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள என்ன செய்யுங்க, உயிர்ப்பீங்க. தட்டுங்க பிரதர், கை தட்டுங்க, சொல்லுங்க. அதுக்கு நீங்கள் தட்டினா தானே அவங்க தட்டுறது. அதாவது ஒரு ஆவி இன்னொரு ஆவியை, அப்போ இந்த ஆவியே இப்படி இருக்கு, இவனை பார்த்துட்டு இவனே 15 வருஷமாக இருக்கிறான், இவன் இப்படி தான் இருக்கிறான். அப்போ என் நிலைமை என்ன? நான் 2 வருஷம் தான் ஆச்சு. உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிறார். ஒருத்தரும் தூங்கு மூஞ்சி அங்கே இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய நிலையில ஒரு தூங்கு மூஞ்சியா கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கவே கூடாது. உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். மரித்தோரை விட்டு எழும்பு, மரித்தோரை விட்டு எழும்பு. ஆவிக்குரிய நிலையில மந்தமாய் போகாதீங்க. ஆவிக்குரிய நிலையில மந்தம் நிலையில போகாதீங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நீங்க அப்படி வளர்த்துங்க பாருங்க, மந்த நிலையெல்லாம் போயிடும். நல்ல ஸ்தோத்திரம் பாட, துதிக்க, ஆராதிக்க, கீபோர்டு வாசிக்க, ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்தோத்திரம் என்கேஜ் பண்ணி விட்டுருங்க. அவங்க அதிலே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பாடுறதும், துதிக்கிறதும், கர்த்தரை ஆராதிக்கிறதும், கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிறதும் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்லாமையே அவங்க செஞ்சுருவாங்க. காரணம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் எழுப்பி விடுங்க. அவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லுவான். உங்களை பார்த்துட்டு இந்த அப்பா ஒரு தொல்லையாக இருக்கிறாரேன்னு சொல்லுவான். பரவாயில்ல, சொல்லட்டும். அவனை நீங்கள் விடவே விடாதீங்க. தொல்லை ஸ்தோத்திரம் கீ கொடுத்துட்டே இருங்க. அவனை உயிர்ப்பித்து 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 பலன் உண்டாகிற வரைக்கும் நீங்கள் அதை செஞ்சுட்டே இருங்க. ஒரு நாள் அவன் சாட்சியாக நின்று சொல்லுவான், எங்கள் அப்பா என்ன ஸ்தோத்திரம், நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான், எங்கள் அம்மா தான் அப்படின்னு அவன் நாளைக்கு சொல்லுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் நமக்கு ஒரு டிஸ்டர்பாக ஸ்தோத்திரம், நீங்கள் ஒரு டிஸ்டர்பாக அவங்களுக்கு இருப்பீங்க. நாளைக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற போகிறீங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு சபையில் வந்தால் நல்ல துதிக்கணும், நல்ல ஆராதிக்கணும், நல்ல ஜெபிக்கணும். நாங்கள் அங்கே அப்படி இருந்தோம், அங்கே அப்படி இப்படின்னு எல்லாம் இங்கே வேண்டாம், இங்கே இப்படி தான் இருக்கணும். நீங்கள் அந்த கதை, அந்த சபை கதை, இந்த சபை கதையெல்லாம் இங்கே சொல்லவே கூடாது. இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கணும். இங்கே வந்து ஆராதிச்சுட்டு தான் ஆகணும்.
இங்க வந்தா வாய் திறந்து பாடித்தான் ஆகணும். இங்க வந்தா வசனத்தை படிச்சுதான் ஆகணும். இங்க வந்து அல்லேலியா சொல்லிதான் ஆகணும். கைகளை உயர்த்திதான் ஆகணும். கைகளை தட்டிதான் ஆகணும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. எந்த சபையும் அணுகிற ஃபாலோ பண்ணுகிற ஒரு சபை அல்ல இந்த பெதேல் சாரோன் சர்ச். அங்கே அப்படி இருந்தது, நாங்கள் விட்டு வந்த சபையில் அப்படி இருந்தோம். இது ஒன்றும் இங்கே தேவை கிடையாது. இங்கே என்ன கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அங்கே அப்படி இருந்தது, இங்கே இப்படி இருந்தது, அந்த பாஸ்டர் அப்படி பண்ணார், இது ஒன்றும் இங்கே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்ய சொல்றாரோ செய்யுங்க. 100% ஃப்ரீடம் உள்ள சபை இது. 100% 100% ஒரு விடுதலை உள்ள சபை இது. இப்படி தான் ஆராதிக்கணும், இப்படி தான் துதிக்கணும், இப்படி தான் இன்னும் ஒன்றுமே கிடையாது. அன்கண்ட்ரோலபிள் லைஃப் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பரிபூர்ண சந்தோஷம், அபண்டன்ட் லைஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்ற ஒரு பரிபூர்ண ஆனந்தம் ஆண்டவர் சபையில தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வலது பரிசத்தில், அப்புறம் அவரது வலது பரிசத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய சமூகத்தில் பேரின்பம். அதுதான் அபண்டன்ட் லைஃப். ஒரு நிறைவை சபையில் இருக்கிற விசுவாசிகள் பெற்றுக்கொள்ளணும். 6 நாட்கள் நீங்க வந்தீங்க, 6 நாட்கள் நீங்க உங்க வேலை செஞ்சீங்க, 6 நாட்கள் உங்க வீட்டில் படுத்துட்டு கிடந்தீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க சபைக்கு வந்தீங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட நீங்க வேஸ்டா நினைக்க கூடாது. இங்க ஸ்டார்டிங் பிரேயர்ல இருந்து கடைசி ஆசீர்வாதம் கூறுகிற வரைக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்துட்டு இருக்கணும். ஓ, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன கிடைக்கும், அடுத்தது என்ன கிடைக்கும், அடுத்த என்ன வார்த்தை, அடுத்த என்னது அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அப்படி நீங்க செயல்பட செயல்பட உங்க மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிரும், உங்க சிந்தனை ஃப்ரெஷ் ஆயிரும், உங்க யோசனை, உங்க கிரியைகள், உங்க செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமா தெரியும். உங்க மனைவி சொல்லும், எங்க புருஷன்மார் என்ன வித்தியாசமாயிட்டாரு. ஆமா, புதுப்பித்தார். எங்க மனைவி என்ன வித்தியாசமா நடக்குது, அதுதான் புதுப்பித்தார். கர்த்தர் என்னை புதுப்பிக்கிற அனுபவத்தோடு வச்சிருக்கிறார். மறுபடியும் என்னை புதுப்பிக்க மாட்டீரோ, மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, உமது சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தந்து என்னை அல்லேலூயா மகிழ்ச்சியால் நிரப்புகிற ஒரு ஆண்டவர். அவங்க நாளுக்கு நாள் புது பலன் அடைந்து தேவ சமூகத்தில் நின்று தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம். எல்லா ஒரு நிமிடம்